உன் பார்வையை மாற்று, வாழ்க்கை மாறும். ஒரு மலை உச்சியில் உள்ள ஒரு சிறிய கிராமத்தில் ஆரவ் என்ற சிற்பி வாழ்ந்து வந்தான். அவன் சிலைகளைச் செதுக்குவதில் மிகுந்த வல்லவன். அவனுடைய ஒவ்வொரு சிற்பமும் ஒரு கதையை சொல்லும். ஆனால் ஆரவுக்கு ஒரு பெரிய குறை இருந்தது. அவன் எதை பார்த்தாலும் அதில் ஒரு குறையை காண்பான். அவன் ஒரு அழகான பூவை பார்த்தால் அந்த பூவில் உள்ள வாடிய இதழ்களை மட்டுமே பார்ப்பான். சூரியனை பார்த்தால் ஏன் இந்த மேகம் சூரியனை மறைக்கின்றன என்று முணுமுணுப்பான். அவனது இந்த எண்ணங்கள் மெல்ல மெல்ல அவனது சிற்பங்களிலும் பிரதிபலிக்கத் தொடங்கின. அவன் செதுக்கிய உருவங்களின் முகங்களில் வருத்தம், கோபம் மட்டுமே காணப்பட்டன. ஒரு நாள் ஆரவ் தன்னுடைய புதிய சிற்பத்திற்கான களிமண்ணை தேடி காட்டுக்குள் சென்றான். அங்கே ஒரு அடர்ந்த புதரின் நடுவே ஒரு பளபளக்கும் பழைய கண்ணாடி ஒன்றை கண்டான். அந்த கண்ணாடி பார்ப்பதற்கு விசித்திரமாக இருந்தது. அதன் நடுவில் ஒரு மங்கலான ஒளி தெரிந்தது. ஆரவ் அந்த கண்ணாடியை எடுத்து அதன் வழியாக தன்னை பார்த்தான். முதலில் அவனுடைய சோகமான முகம்தான் தெரிந்தது. ஆனால் அவன் அதை உற்று பார்க்க ஆரம்பித்ததும் கண்ணாடியின் நடுவில் ஒரு ஒளிவட்டம் தோன்றியது. அந்த ஒளிவட்டத்தில் அவனுடைய பழைய நினைவுகள், அவன் செய்த தவறுகள், அவன் பிறரிடம் கண்ட குறைகள் எல்லாம் ஓடத் தொடங்கின. ஆரவ் பயந்து போனான். அந்த கண்ணாடி அவனுடைய மனதின் உள்ளதை காட்டுவது போல தோன்றியது. அவன் கண்ணாடியை தூக்கி எறிய முயன்றான். ஆனால் அது அவனது கையில் ஒட்டிக்கொண்டது. அப்போது அவனுக்குள் ஒரு மெல்லிய குரல் ஒலித்தது. ஆரவ், உன் கண்கள் எதை பார்க்கின்றனவோ அதைத்தான் இந்த கண்ணாடியும் காட்டும். ஆரவ் சிந்தித்தான். இந்த கண்ணாடி அவனுடைய உண்மையான பிரதிபலிப்பு அல்ல. மாறாக அவன் தனது கண்களால் எதை பார்க்க விரும்புகிறானோ அதைத்தான் இந்த கண்ணாடி காட்டுகிறது என்பதை உணர்ந்தான். இந்த கண்ணாடி ஒரு கருவி மட்டுமே. நாம் அதை அவன் எப்படி பயன்படுத்துகிறோம் என்பதுதான் முக்கியம் என்று அவன் புரிந்து கொண்டு ஒரு முடிவெடுத்தான். அவன் தனது கண்களின் பார்வையை மாற்றினான். சில நாட்களுக்குப் பிறகு அவன் மீண்டும் அந்த கண்ணாடியை பார்த்தான். இந்த முறை அவன் தனது திறமையை பதில் பார்த்தான். தான் சந்தித்த நல்ல மனிதர்களை பார்த்தான். காட்டின் பசுமையை பார்த்தான். ஆரவ் கண்ணாடியை கீழே வைத்துவிட்டு புதிய வேகத்துடன் மீண்டும் தன் வேலையில் கவனம் செலுத்தினான். இந்த கதையிலிருந்து நாம் கற்றுக்கொள்வது, நமது பார்வையை உலகத்தின் எதிர்மறையானவைகளிலும் கவனம் செலுத்துவதை தவிர்த்து அவற்றிலும் நேர்மறையானவற்றிலும் கவனம் செலுத்தினால் நாம் ஒரு புதிய, நிறைவான வாழ்க்கையை வாழ முடியும். ஆரவ் கண்ணாடியை தூக்கி எறியவில்லை. மாறாக அதன் வழியாக அவன் எதை பார்க்கிறான் என்பதை மாற்றினான். அவன் தனது பார்வையை பிடுங்கி எறிந்தான். அதாவது தனது கிவிட்டு புதிய நேர்மறையான பார்வையை பார்த்தான்.